வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் டால்பி டிடிஎஸ் ஃபார்மட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான மாடல் 5.2 டிஜிட்டல் ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையரில் 2 டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி தான் இந்த ஒரு சூப்பரான மாடல் ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையரை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்லிக் பேனல் கொடுத்துருக்கோம், லாங் வியூ மீட்டர் கொடுத்துருக்கோம். பார்க்கறதுக்கே நல்ல ஒரு அட்டகாசமான லுக்கில் தான் இந்த ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையரை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்துலேருந்து தான் ஒரு நண்பர் நமக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த சூப்பர்பான மாடல் 5.2 டிஜிட்டல் ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையரை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரேம் ஆடியோஸ் நண்பர்களே. ஏண்டி இப்படி எனக்கு மேல இருக்கு, தானா வந்த கணக்கு தழகீழாய் இருக்கு. ஏண்டி இப்படி எனக்கு மேல இருக்கு, தானா வந்த கணக்கு தழகீழாய் இருக்கு. தேடி திரிஞ்ச கிளியே நீ வந்திருக்க தனியே, காலங்கனியும் நமக்கு இது காதல் தேவம் கணக்கு. காலம் போடும் கோலம் அதை கண்டிருக்க நானும், நித்தம் நித்தம் நீயும் அட ஜோடி சேர வேணும். கல் கண்டு பாரு அட மினுக்குறவன் தோல், அட சீம தோற ஆளு என்ன தேடி சேரு. ஏண்டி இப்படி எனக்கு மேல இருக்கு, தானா வந்த கணக்கு தழகீழாய் இருக்கு. ஏண்டி 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 உனக்காக காத்திருந்த, அதுக்காக வாழ்ந்திருந்த, ஒரு நாள் பார்த்திருந்த, உள்ளுக்குள்ள பூத்திருந்த. ஏண்டி காலத்துக்கு நீயும் என் கண்ணுக்குள்ள வேணும், நான் மூடி திறக்கும் போது உன் நினப்பு மட்டும் போதும். நானாக நான் இருந்தேன், நடுவுல புட்ட தேனாக நீ இருந்த, தூரத்துல நின்னு புட்ட. ஏண்டி ஏண்டி ஏண்டி. ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் 2 டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 35 வோல்ட் 12 ஆம்பியரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும், 28 வோல்ட் 10 ஆம்பியரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் பயன்படுத்தியிருக்கோம். இந்த 35 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்கா சப்வூஃபர் செக்ஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம். இதில் சப்வூஃபருக்காக 8 டிரான்சிஸ்டரில் எம்கே பிராண்டோடைய மோனோ போர்டு பார்த்தீங்கன்னா 2 பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 28 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 5 சேனல் ஆடியோக்கு மட்டுமே பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னாக்கா அல்ட்ரா டிஜிட்டல் பிராண்டோடைய வெர்ஷன் 2.2 ரிமோட் கிட் தான் பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ரிமோட் கிட்லேருந்து வரக்கூடிய ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்ட்லையும் கொடுத்து நம்ம ட்ரிபிள் பேஸ் இன்டீரியராகவே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக 2 டூயல் கண்ட்ரோல் பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்வூஃபர் ரிசல்ட்டை இன்னும் கெயின் பண்ணணும், இன்னும் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீ பிராண்டோடைய JBL 1500 லோ பாஸ் போர்டு பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுக்குமே கெய்னர் போர்டும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா வசந்த் பிராண்டோடைய கெய்னர் போர்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா இதில் டிரான்ஸ்டரைஸை பயன்படுத்தியிருக்கோம்.
5 சேனல் ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா சக்தி பிராண்டோடைய 10 டிரான்சிஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்கு MK பிராண்டோடைய 8 டிரான்சிஸ்டர் போர்டில் 2 வந்து பயன்படுத்தியிருக்கோம். ரெக்டிஃபயர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனுக்கு 4 கெப்பாசிட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபர் செக்ஷனுக்கு மட்டுமே வந்து பயன்படுத்தியிருக்கோம். இன்னொரு செக்ஷனில் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ண ரெக்டிஃபயர் செக்ஷனு இது வந்து 5 சேனல் ஆடியோக்கு மட்டும் பயன்படுத்தியிருக்கோம். ஆம்ப்ளிஃபயரில் 2 பக் கன்வெர்ட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 12 வோல்ட் பக் கன்வெர்ட்டர், இன்னொன்று வந்து 5 வோல்ட் பக் கன்வெர்ட்டர். இந்த 12 வோல்ட் பக் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம GS888 டிகோடர், அதாவது டால்பி DTS டிகோடருக்கு சப்ளை கொடுக்கறதுக்காகவும், இன்னொரு பக் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 5 வோல்ட். இந்த பக் கன்வெர்ட்டர் வந்து நம்ம VU டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை கொடுக்கறதுக்காக 2 பக் கன்வெர்ட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஒரு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, அதாவது மேக்ஸ்வின் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். டால்பி DTS சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா GS888 டிகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இவ்வளோ தாங்க இந்த ஆம்போடைய இன்டீரியர். ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா க்ளீன் அண்ட் நீட்டாக அழகாக சூப்பராக பண்ணிட்டோம். யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸான நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் இந்த டோட்டலாகவே இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் உங்களோட வீடுகள்லேயும் நல்ல தரமான டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர்ஸ், அதாவது HDMI ஆப்டிக்கல் கோஆக்சில் இருக்கிற மாதிரியான ப்ளஸ் வந்து உங்களுக்கு டால்பி DTSலாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எந்த மாடல் என்ன கைண்ட் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நான் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். ஃபஸ்ட் கிளாஸான மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு சூப்பர்பான ஆம்ப்ளிஃபையரை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.